உங்களை வந்து விடுதலை பண்ணுறான், உங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்குறான், பிறவி யோகத்தை கொடுக்குறான். எப்படின்னா புதிய பொறுப்புகள் உங்களை உயர்த்தும், உங்களை தேடி வரும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வரலாம். ஆனால் நம்ம விடமாட்டாது, இந்த உலகம் விடாது. நம்ம ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் நம்மளை நிப்பாட்டிக்கிட்டே இருக்கோம். முக்கியமாக நல்லா தெரிஞ்சுங்க, விருச்சிக ராசிக்காரர்கள் வேலையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. குடும்ப வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா வேலை சாதகமாகாது. வேலையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா வாழ்க்கை சாதகமாகும். ஆனால் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போ பொறுப்புகள் உங்களை உயர்த்தும். ஆனால் நம்ம குடும்ப வாழ்க்கை, எனக்கு வந்து இப்போ ஃபேமிலியோடு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல நமக்கு வருத்தம் ஏற்படும். அப்போ நம்மளை இண்டிபெண்ட்டாக ஆக்குறாரா, சரி ரைட்டு, இதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் அந்த வாழ்க்கையை பார்க்கணும். அதுக்கு பிறகு ஃபேமிலியோடு கொஞ்ச நாள் ஆண்டவன் வச்சுருப்பார். அதுக்கு பிறகு திருப்பி இண்டிபெண்ட்டாக ஆக்குவார். இது அவருக்கு வேலை, இந்த வேலையை நம்ம புரிஞ்சுக்கணும்.